வணக்கம் விவசாய உறவுகளே! நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நெல் நடவு பண்ண வயல்ல என்ன பாதிப்பு வரும்? அந்த பாதிப்பு எப்படி இருக்கும்? அந்த பாதிப்புக்கு என்ன மருந்து குடுக்கலாம்? அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்துல நல்லா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. நல்ல மழை பெஞ்சிட்டாவே நம்ம விவசாயிங்க என்ன நினைப்பாங்கன்னா, வயல ஒட்டி நெல் பயிர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வயல ஒட்டி பயிர் நட்டதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நெல்லு நம்ம வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதாங்க தப்பு. இதுல முக்கியமா 3 பிரச்சனை இருக்கு. அதுல என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, புழு பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நோய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் வளர்ச்சி. இந்த 3 பிரச்சனையும் ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க நெல் பயிர்ல. இந்த 3 பிரச்சனையும் நீங்க பயிர் நட்டதுலேருந்து உடனே கண்ணுல தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா, அது கட்டாயமா தெரியாதுங்க. பயிர் நட்டு 15லிருந்து 30 நாள், அதாவது அந்தந்த ஏரியா தட்பவெப்பநிலையை பொறுத்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டு புழு, அத உருவாக்கக்கூடிய தத்துப்பூச்சி. இதுதாங்க ரொம்ப மேஜரான கம்ப்ளைண்ட்டு. இந்த பாதிப்ப வந்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெல் பயிர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலைய வந்து பார்த்தீங்கன்னா, சுத்த நாப்புல ரவுண்ட் ஷேப்ல சுத்தி, உள்ளுக்குள்ள புழு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு புழு இருக்குங்க. அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா, இலைய சுரண்டி தின்னுட்டு இருக்கும். வெள்ளை வெள்ளையா கூண்டு புடிச்சாப்புல இருக்கும். அந்த இத வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ள கலர்ல தத்துப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 to 20 நாள்ல பார்த்தீங்கன்னா பறக்கும் வயல்ல. இந்த மாதிரி உங்க வயல்ல வெள்ளை கலர்ல பூச்சி பறக்கிறதும், இந்த இலை சுத்தனாப்புல இருக்கிறதும் உங்க கண்ணுல பார்த்துட்டீங்கன்னா, கட்டாயமா அது இலை சுருட்டு புழு தாங்க. இந்த இலை சுருட்டு புழுக்கு என்ன பண்ணா சரியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 1/4 லிட்டர் கராத்தே. இந்த மருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இந்த கராத்தேல வந்து என்ன கெமிக்கல் இருக்குன்னா, லாம்டா சைக்ளோத்ரின்ங்கிற கெமிக்கல் இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, எமாமெக்டின் பென்சோயிட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்ளைம்ங்கிற பேர்ல வரும். சின்ஜெண்டா கம்பெனில வரும். அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 100 கிராமும். இந்த 2 மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலை சுருட்டு புழுவ நல்லா தெளிவா கண்ட்ரோல் பண்ணுங்க. மருந்து அடிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புழு உண்டாகக்கூடிய தத்துப்பூச்சி, அது வந்து அதுவும் சேர்ந்தே இது கூட செத்துருங்க. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிலயும் கிடைக்கக்கூடிய மருந்து தான். நார்மலா எல்லா ஏரியாலயும், எல்லா ரேட்டெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய மருந்து தான். இந்த மருந்த வாங்கிட்டு வந்து கட்டாயமா ஸ்ப்ரே பண்ணுங்க. அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தாக்கல். கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் நட்டதுலேருந்து இந்த கரெக்ட்டா அந்த புழு எப்படி பாதிக்குதோ, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நோய் பிரச்சனையும் வருங்க. என்னன்னா, பனி, மழை, வெயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி குறைங்க. பயிர் செவந்தாப்புல போகும். பயிர் கரையுதுன்னு ஒரு ஏரியால சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வயல்ல இருக்கிறத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இலையில வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் நட்டு 20 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா, டாட் டாட்டா இருக்க மாரி தெரியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அடி இலை செவந்தாப்புல இருக்கும். சரிங்களா? இந்த பிரச்சனைய என்ன பண்ணா நம்ம சரி பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ங்கிற மருந்தை ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோங்கிற விதம் மேல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, தெளிவா இந்த நோய வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சாஃப்ங்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரோல நார்மலா கிடைக்கக்கூடிய மருந்து தான். இதுல என்ன டெக்னிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு மேங்கோசல்ஃப். சாஃப்ங்கிற கம்பெனி கிடைச்சா பாருங்க. இல்லைன்னா வேற கம்பெனில நெறையா இந்த டெக்னிக்கல் கிடைக்கும். கட்டாயமா இத வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. நல்லா நோய் கண்ட்ரோல் ஆகுங்க. நார்மல் ரேட்ல தான் இருக்கும். ரொம்ப ரேட் அதிகமாவும் இருக்காது. நம்ம வயல்ல வந்த 2 பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணிட்டோங்க மருந்தடிச்சு. அவ்வளோதான், நம்ம நெல் பயிர் நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதாங்க தப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையால பாதிச்சு பயிர் வந்து வளர்ச்சி குறைஞ்சிருக்குங்க. சரிங்களா? நம்ம பிரச்சனைய தான் சரி பண்ணியிருக்கோம். ஆனா, அந்த பயிர் வளர்ச்சிக்கு உண்டானத நம்ம எதுவுமே பண்ணல. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு டானிக் ஒண்ணு குடுக்கணுங்க. நம்ம ஆரம்ப நிலையில குடுக்கக்கூடிய டானிக் தாங்க ரொம்ப முக்கியமானது பயிருக்கு, நெல் பயிருக்கு. பயிர் வளர்ச்சி, தூர் பிடிக்கிறது, வேர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது டானிக் தாங்க. அந்த டானிக் என்ன டானிக் குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமிக் கன்டென்ட் உள்ள டானிக் தாங்க குடுக்கணும். இந்த ஹியூமிக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனில வந்து வெவ்வேறு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவுடராவும் இருக்கு, லிக்விடாவும் இருக்குங்க. இதுல வந்து நம்ம லிக்விடா இருக்க ஹியூமிக் வந்து ஏக்கருக்கு 1/4 லிட்டரும், பவுடரா இருக்கிற ஹியூமிக் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிராமும் யூஸ் பண்ணீங்கன்னா, மேல இந்த மருந்தோடயே கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, பயிர் வேர் வளர்ச்சி, தூர் கட்டுறது, பயிர் கருகருன்னு வளர்றது எல்லாமே நல்லா தெளிவா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஹியூமிக் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா ரிசல்ட் வரக்கூடிய மருந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவத்தில சொல்றேன். இது வந்து ஜியோ லைஃப்ல விகோர்ங்கிற பேர்ல வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 100 கிராம் வீதம் பார்த்தீங்கன்னா, மருந்து கூட கலந்து நீங்க அடிக்கக்கூடிய நோய் மருந்து, புழு மருந்து கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, தெளிவா ரிசல்ட் வரும். இல்ல இது கிடைக்காத பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நல்ல தெளிவா ஹியூமிக் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா இருக்கிற ஹியூமிக்கா பார்த்து ஏக்கருக்கு லிக்விடா இருந்ததுன்னா 1/4 லிட்டரு, பவுடரா இருந்தா 100 கிராம். இந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நோய் மருந்து, புழு மருந்து இது கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, எல்லா இதுவுமே கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதில நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, பயிர் வளர்ச்சி ரொம்ப மோசமா இருக்கு, பயிர் கரையிற மாரி இருக்குங்கிற ஃபார்மர் என்ன பண்றீங்கன்னா, ஜிங்க் கண்டென்ட் உள்ள டானிக் கட்டாயமா இதில ஸ்ப்ரே பண்ணியே ஆகணுங்க. ஜிங்க் கண்டென்ட் வர டானிக் எந்த கம்பெனில நல்லா பெஸ்ட்டா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டல்வார் ஜிங்க்ன்னு ஒரு பேர்ல வரும் கிரிஸ்டல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 100 கிராம். அது வந்து பவுடர் ஃபார்முலேஷன்ல இருக்கும். அது வந்து ஏக்கருக்கு 100 கிராமும். இல்ல அப்படி இது கிடைக்காத பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனட்ரா
அப்படிங்கிற பேரில் எஃப்எம்சி கம்பெனியில் வரும். அது வந்து லிக்விட் ஃபார்முலேஷன் இருக்கும். ஏக்கருக்கு 100 ml அந்த விதம் வந்ததுன்னா நீங்கள் மருந்து கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை இதெல்லாம் இது ரெண்டுமே எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரீட்டெயிலில் என்ன ஜிங்க்கு கிடைக்குதோ நல்ல தெளிவான ஜிங்காக கேட்டு அதை வாங்கி மேலே இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மருந்து கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டு அந்த ஜிங்க்கை வாங்கி எவ்வளோ அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவை வந்து இந்த மருந்து கூட கலந்து புழு மருந்து, நோய் மருந்து, டானிக், ஹியூமிட் டானிக் கூட கலந்து கட்டாயமாக ஸ்ப்ரே பண்ணலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் கட்டாயமாக சிலிக்கான் பேஸ்ட்டு சரிங்களா, அது ஒட்டு பசை அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து சரிங்களா. ரொம்ப மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க நம்ம ஆரம்ப நிலையில் நெல்லில் வரக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான தீர்வுங்க. இந்த நம்ம சொன்ன காம்பினேஷனை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நெல் தெளிவாக வளர்ச்சி எல்லாமே நோய் கண்ட்ரோலு பயிரோட வளர்ச்சி எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆத்தூர் கிச்சடி சம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே விவசாய உறவுகளே, அவ்வளோதாங்க நம்ம நெல் ஆரம்ப நிலையில் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிரில் என்ன பிரச்சனை வரும், அதுக்கு என்ன தீர்வுங்கிறத அடுத்த வீடியோவில் கட்டாயமாக சொல்கிறேன். ஓகே விவசாய உறவுகளே, நன்றி, வணக்கம்.